ஒரு அனைவருக்கும் வார்த்தைகள் பேசுங்க. கற்பகம்மா ஒரு வார்த்தைகள் பேசுங்க. நீண்ட நேரம் ஆயிட்டதுனால நாம வாழ்த்துரைகள் சொல்லி நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள அன்னையர்களை வணங்கி அன்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்நிகழ்ச்சியில் சிறார்களும் சிறார்களின் பெற்றோர்களும் இன்னும் இங்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவரையும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கண்ணுறும் போது கேட்கும் போதும் ஒரு நிறைவான ஒரு நிம்மதி, சொல்லனா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 3 தலைமுறை கொண்ட அந்த தாய்மையை பார்க்கும்போது நம்மை அறியாமல் ஒரு உணர்வு உள்ளம் சிலிர்க்கிறது. அவர்களை வணங்கி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா காண்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் ஒரு நிறைவான நிம்மதி ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஐயா அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர்கள் தன் தாயை குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் நெகிழ்வி கண்ணுறும் போதும் நானும் கூட ஐயாவோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது எத்தனோ முறை தன் தாயிடம் குறுக்கிட்டு பேசுவதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார். அப்பொழுதெல்லாம் அவர் தாயின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை, பாசத்தை நான் கேட்கின்ற எனக்கு உணர்வு மூலமான நான் உணர்ந்து கொண்டு நெகிழ்ந்திருக்கிறேன். இப்போது என் அம்மாவை பற்றி சொல்ல வருகின்றேன். என் அம்மா திருமதி என் ராஜலட்சுமி என் ராஜம்மாள் நடராஜன். என்னுடைய அம்மா பெயர் திருமதி என் ராஜம்மாள் நடராஜன். நான் மூத்த மகன். எனக்கு சகோதரர்கள் 3 சகோதரர்கள், 2 சகோதரி. நான் மூத்தவன் என்பதை பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் என் அம்மாவுக்கு உறுதுணையாக நிறைய வேலை செய்வேன். பாத்திரம் கழுவேன். இன்னும் சொல்ல போனால் காலையில் இருந்து காபி கூட போட்டு கொடுப்பேன். கடத்துல இருந்து தண்ணீர், அப்போ மோட்டர்லாம் இல்லை, தண்ணீர் சேர்ந்து தொட்டியில ஃபுல்லா பிடிச்சி கொடுத்துட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வர. திரும்ப ஈவினிங் மாலையில வரும்போது அம்மாவோட அந்த இப்பெல்லாம் கிரைண்டர்லாம் இல்லை, மாவு ருட்டி கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அப்போ மார்னிங்ல கூட அந்த காலையில தோசை மத்தெல்லாம் ஸ்டிஃபன் அது மாதிரி செய்து கொடுப்பேன். இன்னும் சில வார்த்தைகள் எங்க அம்மா சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கு. வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்றதெல்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மா பெண் பிள்ளைக்கு மற்றவங்களாம் கொஞ்சம் சில பயிற்சிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா போய் வளர்றது போறது பின்னாடி குழந்தை அதெல்லாம்ன்றதுனால சில பயிற்சிகள்லாம் அப்பயே கற்றுக் கொடுப்பாங்க. கைவீசம்மான்லாம் சொல்லுவாங்க. கைக்கு பயிற்சியாம், சாஞ்சாடம்மா, இடுப்புக்கு பயிற்சியா. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது எங்க அம்மாவோட குரல் துணி கேட்கும். இப்போது கூட யாராவது பிள்ளைகள் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது எங்க அம்மா சொன்ன குரல் கேட்கும், அந்த உணர்வு ஏற்படும். அது போல சுவையா சமைப்பாங்க. அந்த எந்த உணவு கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்து கொடுப்பாங்க. நேரம் தவறாம. விவசாய குடும்பம். அப்படியே நிறைய கடுமையான உழைப்பாளி. நோயின் பட்டதே எனக்கு நினைவில்லை. நான் பொதுவா படிக்கிற காலத்துல சரி, மத்தெல்லாம் சரி, முடிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா கூடவே இருப்பேன். சினிமா கூட நான் தனியா போனதில்லை. 10ஆம் வகுப்பு படிக்கிற வரையில் கூட. கல்லூரிக்கு போயிட்டு வந்த பிறகு கூட நான் நூல் நிலையம் அல்லது அம்மா கூட தான். கல்லூரி இப்படித்தான். நான் பணியில் சேர்ந்த பிறகு கூட அப்ப நான் ரெசிடென்சி பள்ளியில ஆசிரியர் இருந்து தலைமை ஆசிரியர் இருந்து எப்போது வெள்ளிக்கிழமை வரும்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா எங்க அம்மா கூட போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணவு சாப்பிடணும். வந்த உடனே எங்க அம்மாவுடைய அந்த கால் நீட்டு நின்றாங்கன்னா, சப்போஸ் நீட்டு நின்னா கூட நான் நீட்டு வச்சு அதுல தலை வச்சு படுக்கிற சுகம், அந்த சுகத்தை சொல்ல முடியாது. அந்த மகிழ்ச்சி பொழுது எங்க அம்மா இல்ல, அந்த உணர்வு சொல்ல வர. ஏன்னா அம்மா ஒரு உண்மையிலே அந்த சொல் வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இவ்வளவு வயதானாலும் நான் அம்மாவை பார்க்கும்போது நாம் குழந்தை ஆகி விடுகிறோம். இன்னொருவரிடமும் நாம் மாணவனாகிறோம். நமக்கு பயிற்றுவித்த ஆசிரியரை பார்க்கும்போது, ஆசிரியர் வேணா நம்மள வளர்ந்திருக்கலாம், நம்ம பணி செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எந்த ஆசிரியரிடமும் நான் பார்க்கும்போது நான் மாணவனாகிறேன். எங்க அம்மாவை பார்க்கும்போது நான் குழந்தை ஆகியதுதானே இருக்கிறேன். இப்பொழுது கூட நினைத்துக் கொண்டிருப்பதுதான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உலகெங்கும் உள்ள மீண்டும் அன்னையர்கள் என்றால், பிரசவம் என்பது ஒவ்வொரு குழந்தை பிறக்கின்ற ஒவ்வொரு தாயும் பிறக்கின்றால் மீண்டும் இறந்து பிறக்கின்றால் கூட குறிப்பிடலாம். அதனால்தான் நான் எந்த ஒரு பெண்மையை நினைக்கும் போது பெண்கள் அத்தனையுமே தாய்மை உணர்வு கொண்ட கண்கள் என்று கூட குறிப்பிடலாம். ஆனால் உலகெங்கும் உள்ள அன்னையர்களை வணங்கி மீண்டும் அன்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்களும். சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. பிரசவத்தில் குழந்தை பிறக்கிறது, மீண்டும் தாய் பிறக்கிறாள் அப்படிங்கிற ஒரு கருத்து அருமையா சொன்னாரு. கற்பகம்மா, நீங்க வாழ்த்துரை சொல்லிட்டு